ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்சு தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கிற மகாராஜா படத்துடைய ரிவ்யூ தான். நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோடைய 50வது படம் தான் இந்த மகாராஜா. ஸோ 50th ஃபிலிம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஃபேன்ஸ் மத்தியில், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ட்ரெய்லர் பார்த்த உடனே என்னடா இது, ட்ரெய்லரே பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கே. எத்தனை சவரம் பணமும் இல்லை சார், டாக்குமெண்ட்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அடிச்சு கூட கேட்பாங்க, அப்போ கூட சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி. லட்சுமின்றாங்க, கடைசி வரைக்கும் அந்த லட்சுமி யாருன்னே சொல்லாமல் முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ட்ரெய்லரே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளை இப்போ தியேட்டர் வரைக்குமே இழுத்துட்டு போச்சு. அண்ட் நம்ம தியேட்டரில் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஓ இதுதான் அந்த லட்சுமியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்க வச்சிச்சு. அப்போ லட்சுமின்றது யாரியா சார்? லட்சுமி சார். அண்ட் இந்த லட்சுமியை வச்சு எப்பரா 2 மணி நேரம் படத்தை ஓட்ட போறீங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷனை தான் அந்த படத்தை பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணோம். படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி போயிட்டு ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்ல. சார் இந்த மாதிரி லட்சுமியை காணோம், தயவு செஞ்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாப்பா சரிப்பா, அந்த லட்சுமி யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, சார் இதான் சார் லட்சுமி அப்படின்ற. ஏண்டா எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? ஏண்டா நாங்கெல்லாம் போலீஸ் நினைச்சேன், யாரு நினைச்சேன், ஒழுங்கா ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மிரட்டி விட்டாலும், சார் நான் போக மாட்டேன் சார், இந்த லட்சுமியை உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காப்ல. சாத்தனன்னு வச்சுக்க தலை தனியா போயிடும். தயவு செஞ்சு என் லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், இல்லைன்னா போடா உசுரா வாங்காதரா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், சார் என்ன கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஏண்டா இது நீ முதலே சொல்றது இல்லையா, இப்ப தேடுறோம் பாடுறா அந்த லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் தேட, ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. நம்ம விஜய் சேதுபதி அந்த ஸ்டேஷன்லயே வாட, எதை நோக்கிடா படம் போயிட்டு இருக்குன்னு நம்ம ஒரு பக்கம் ஓட, கடைசியா இந்த போலீஸ்காரங்க அந்த லட்சுமியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த லட்சுமிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மர்மங்கள் என்ன அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைன். லட்சுமி கேஸ் அட்லீஸ்ட் சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார்? இந்த படத்துடைய டைரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நித்திலன் சுவாமிநாதன். நான் இவரை வந்து நாளைய இயக்குனர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம் காம்படிஷன் கலைஞர் டிவியில் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்பவே நல்ல ஷார்ட் பிலிம்ஸ்லாம் வந்து டெலிவர் பண்ணியிருந்தாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் படமா வந்து குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்த வாய்ப்பா வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த அற்புதமான வாய்ப்பை ஒரு கரெக்டா யூஸ் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கறத தான் இன்னைக்கு இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். 10 லட்சத்துல லஞ்சம் கொடுக்கறான்னா கோடியில ஏதோ பதுக்குறான்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பு. ஒரு சில பேர் அந்த கொடுத்த ரோலை கரெக்டா பண்ணிட்டாரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அந்த படத்துல கொடுத்திருக்க அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஜய் சேதுபதி அந்த ரோல்ல அப்படியே வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலே இந்த கேரக்டரை வேற யாரு பண்ணியிருந்தா பெட்டரா பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனா தோணவே இல்லை. இதை விட பெட்டரா வேற நாளைக்கு பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காப்ல. நடிப்பின் அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யாவை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இயல்பு நடிப்பின் அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதியை சொல்லலாம் போல இருக்கு. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அப்படியே நம்ம ஒரு சீன்லேயும் அவருடைய ரியாக்ஷன், அதாவது ஒரு சில பேர்லாம் ஒரு ஒரு தேவையான ஒரு இதுக்கு வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க. பட் இவர் சட்டிலாக அதுக்கான எமோஷனை கரெக்டாக டெலிவர் பண்ணுறாரு. நமக்கு அதை பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. யார் அந்த மனுஷன் எப்படியெல்லாம் நடிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு. தயவு செஞ்சு என் லட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், இல்லைன்னா நம்ம விஜய் சேதுபதி படத்திலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற படம் தான். ரொம்ப லோ பட்ஜெட்டில் பெரிய ஆக்டர்ஸ் இல்லாமல், அந்த டைமில் விஜய் சேதுபதியே ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு கேஸ்டிங்கை வச்சு பயங்கரமாக ஃபன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ஒரு டைலாக்கை ரிப்பீட்டடாக பேசும்போது ஆடியன்ஸ் இரிட்டேட் ஆகி பார்த்துருப்போம். பட் தேட்டர் முழுக்க குலுங்கி சிரிச்சது அந்த ஒரு படத்தில் தான். அதே மாதிரியான ஒரு ரிப்பீட்டட் டைலாக் கொண்ட ஒரு சீக்வன்ஸ் வந்து இந்த படத்துலையும் இருக்கு. பட் அதையுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக மறுபடியும் சொல்லும்போது நம்மளுக்கு இரிட்டேட் ஆகாமல் அதை கொஞ்சம் டார்க் ஹியூமர்லையும் அண்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல அந்த விஷயத்தை திரும்ப அவர் சொல்லும் போது நம்ம கண் கலங்குற அளவுக்கு ரொம்ப எமோஷனலாகவும் கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. லட்சுமி சார். அண்ட் ஒரு படத்துக்கு ஹீரோ எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா வில்லனுமே ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த படத்தோட வில்லன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லியோ படத்துல 2 செகண்ட் தான் வந்திருப்பாப்ல. அங்கேருந்து நடந்து வந்தோடனே டபார்னு சுட்டு போட்டுட்டு கேட்டா கெஸ்ட் அப்பீரியன்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஏயா கெஸ்ட் அப்பீரியன்ஸா இருந்தாலும் ஒரு 4-5 நிமிஷமாச்சு காட்ட வேணாமா, எப்பேற்பட்ட ஆக்டர் தெரியுமாயா அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொந்தளிச்சிட்டு இருந்தோம். பட் இந்த படத்துல அப்படியே விஜய் சேதுபதிக்கு என்ன ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இவருக்குமே இருந்துச்சு.
மிரட்டி விட்டுருக்காப்புல. அனுராக் கைஷாப் எல்லாருடைய ஃபேவரட். அவர் வந்து இவர் எப்படி விஜய் சேதுபதி ஒரு பக்கம் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரோ அதே மாதிரி இவருமே அந்த வில்லன் ரோல்ல வாழ்ந்திருக்காரு. இந்த கேஸ் ஓப்பன்லயே வச்சிருப்பாங்க. அண்ட் பாய்ஸ் படத்துடைய மணிகண்டன் ரீசெண்டாக யாருமே எனக்கு சான்ஸ் கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் உட்காந்து புலம்பிட்டு இருந்தாரு. அண்ட் இன்னொரு பக்கம் சரி ஓகே எவனும் கொடுக்க மாட்டேங்குன்னு தெரிஞ்சு போச்சு, நான் கிட்ஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிட்டு இருந்தாப்புல. பட் இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்ச வாய்ப்பை பிரமாதமாக யூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த படம் பாய்ஸ் மணிகண்டனுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கொடுத்த ரோலை நீட்டா சூப்பராகவே பிரசன்ட் பண்ணியிருக்காரு. மற்றபடி நம்ம அபிராமி, நட்டி, சிங்கம்புலி, முனிஷ்காந்த், அருள்தாஸ் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன லட்சுமி கேஸ். அண்ட் முக்கியமா இந்த படத்துடைய இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதிக்கு ஹீரோயின் கிடையாதுப்பா. இந்த ஹீரோயின் இல்லை அப்படிங்கிறதுனாலேயே இந்த லவ், ரொமான்ஸு, சாங்கு இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஐ எம் சாரி ஐ எம் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் மை ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். அண்ட் இந்த படத்துடைய இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது லீனியர் ஸ்கிரீன் பிளே கிடையாது, நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே. அதாவது படம் ஒரே போக்கில் போகாது, முன்னையும் பின்னையும் போயிட்டு வரும். இந்த நான் லீனியரில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா திடீர்னு இதை காட்டுறாங்க, திடீர்னு அதை காட்டுறாங்க, திடீர்னு வேற எதையே காமிச்சிட்டு இருக்காங்க, என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எடிட்டிங்கில் போட்டு குழப்பி தள்ளிடுவாங்க. பட் இந்த படத்தில் ரொம்ப நீட்டான எடிட்டிங். எந்த இடத்துல எதை காட்டணும், எந்த இடத்துல எதை கொடுக்கணும், எந்த இடத்துல ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணணும், எந்த இடத்துல கன்ஃபியூஷனாக இருக்கிற ஆடியன்ஸை கிளியர் பண்ணி விடணும் அப்படிங்கிற வரைக்கும் பக்காவா ஸ்கிரீன் பிளே வந்து கொண்டு போயிருப்பாங்க. எஸ்பெஷலி நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிற அந்த ஸ்டோரியை செகண்ட் ஹாஃப்ல வந்து ரிவீல் பண்ற இடத்துல ஒரு ஸ்கிரீன் பிளே ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு எடிட்டிங் ஒன்று பண்ணியிருப்பாங்க, பிரமாதமா இருக்கும். ஸோ இந்த எடிட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரெண்டுமே இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கு. அண்ட் இந்த படத்துடைய பிஜிஎம் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா இந்த படத்துல எல்லா டைப் ஆஃப் எமோஷன்ஸும் இருக்கு. இது எல்லாத்தையுமே மியூசிக் மூலமா பக்காவா டெலிவர் பண்ணிருக்காங்க. அண்ட் யார் இதுக்கு மியூசிக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜ்னீஷ் லோக்நாத். காந்தாரா படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தாரு பாருங்க, அப்படியே வெறுத்தனமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்த போட்டிருந்த மியூசிக் எல்லாம் அதே சேம் டைரக்டர் தான். பட் இந்த படத்துக்கு என்ன பிஜிஎம் வேணுமோ, ஒரு சீனுக்கும் என்ன தேவையோ அதை பக்காவா கொடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு பிஜிஎம்மும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். அண்ட் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அஸ் ஆடியன்ஸா நிறைய கேள்விகள் வரும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். எதுக்கு இந்த கேரக்டர் வருது, எதுக்கு அந்த கேரக்டர் போகுது, இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஒண்ணுமே புரியலையா, கதை எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அப்படியே செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆமால அப்ப அந்த கேரக்டர் இதுக்கு தான் உள்ள வந்துச்சா, அந்த சின்னதா ஒன்று காமிச்சாங்களே அது இதுக்காக போல இருக்கடா, அது இதுக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபை லிங்க் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ இதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை ரொம்ப சாதாரணமாக பார்த்துடாதீங்க. அவங்க வச்சிருக்கிற சின்ன விஷயத்தை கூட கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போலீஸோட முதுகுலையுமே கையை இப்படி வச்சுட்டு இருந்திருப்பாரு. அது எதுக்காக அவர் இப்படி வைக்கிறாரு அப்படிங்கறத கூட செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் பண்ணிருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த படம் ஒரு யூஏ சர்டிபிகேட் படம் தான். பட் இருந்தாலுமே கழுத்தை அறுத்து எரிகிறது, ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் பயங்கரமா இருக்குது. ஸோ அதனால குழந்தைகளை கூட்டு போய் இந்த படத்தை பார்க்கணுமா அப்படிங்கிறத நீங்க தான் பார்த்துக்கணும். அண்ட் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் பத்தி நம்ம பேசி ஆகணும். கர்மா இஸ் பூமரங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான். பட் இந்த கிளைமேக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்டா இருக்குமா, எதிர்பார்க்க முடியாத கிளைமேக்ஸா வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 90% வந்து இது இவங்க பண்ணும்போதே இதுதான் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அந்த சீனை அவங்க வாலண்டராக அந்த இடத்துல வச்ச மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலுமே அதை வந்து பக்காவாக கன்வே பண்ணியிருப்பாங்க. கன்வே பண்ண விதத்தில் நல்லா இருந்துச்சு. பட் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குமா, ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்குமா, சர்ப்ரைஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே அந்த கிளைமேக்ஸை வந்து கெஸ் பண்ணிடுவீங்கன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அண்ட் இந்த லாஜிக்லாம் எப்படிப்பா, இந்த லாஜிக்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மற்ற படத்தில் என்னென்ன லாஜிக் ஹோல்ஸ்லாம் இருக்குதோ அதே மாதிரியான லாஜிக் ஹோல்ஸ் இந்த படத்துலையும் 1-2 இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
ஓவராலாக படம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய நெகட்டிவாலாம் தெரியல. ஸோ ஓவரால் இந்த மகாராஜா படம் எப்படி தாயா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியோட மலையாள இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கியா, மஞ்சுமல் பாய்ஸு, பிரேமலு, ஆவேசம்னு சூப்பர் படத்தை ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க, தமிழில் அந்த மாதிரி ஒன்றும் வரமாட்டுதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்த தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கருடனுக்கு அடுத்தபடியாக ஒரு சூப்பரான படத்தை தமிழ் ஆடியன்ஸ்க்காகவே டெலிவரி பண்ணியிருக்காங்க நம்ம நித்திலன் சுவாமிநாதன். ஸோ தைரியமாக எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் தான். மற்ற லாங்குவேஜ் படத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வரும்போது கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ மகாராஜா படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த மகாராஜா படத்துடைய ரிவ்யூ. யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துட்டீங்க, யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்க போறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. யாராச்சும் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டான்னு தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தட்ஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பபாய் அண்ட் டேக் கேர்.